இருந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம், கடந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ரெண்டுமே சொல்லுவோம். இருந்த காலம் அல்லது கடந்த காலம் அல்லது முடிந்த காலம் அப்படின்னு நம்ம எப்படினாலும் சொல்லலாம். இது ஒரு செயல் என்ன இருக்கும் அப்படின்னா முடிந்து போனதாக இருக்கும். சரிங்களா, நம்ம நேற்று என்ன செஞ்சோம் அதை பற்றி பேசுறது. சரிங்களா, நம்ம நேற்று நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ப்ரீவியஸில் என்ன பார்த்தோம், நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் நடந்ததை பார்த்தோம் இல்லைங்களா, அதை பற்றி பேசுறது தான் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நேற்று நம்ம வீட்டில் என்ன சமையல் அம்மா செஞ்சாங்க அதை பற்றி பேசுறது தான் பாஸ்ட் டென்ஸ். நேற்று நம்ம என்ன பண்ணோம், டிவி பார்த்தோமா, டிவியில் என்ன படம் போட்டாங்க அதை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் நமக்கு கொடுக்கும் இதுலேயும் அதே மாதிரி தான் ரூல் அப்படின்றது தெரிஞ்சால் தான் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம அதே மாதிரி தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணுறது, எப்படி ஒரு புதிய ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரூல் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அந்த மெத்தட்லயே நம்ம ஒரு முறை பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி, இதில் ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்லை. சிங்குலர் ஃபார்ம் நமக்கு என்ன தெரியும், ஹி, சி, இட், ஏதாவது ஒரு நேம். ஸோ இதுக்கு என்னன்னா நான் ஈட் அப்படின்ற ஒரு வேர்பை எடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த வேர்பை கொண்டு நாம் என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் மேக் பண்ணோம்னா அந்த வேர்பின் பாஸ்ட் ஃபார்ம், அதாவது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் டென்ஸ் ஃபார்ம் அந்த வேர்பை வச்சு டென்ஸ் ஃபார்ம் நடத்திருக்கும் இல்லைங்களா, அந்த வேர்பில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சொல்லி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் V2 அப்படின்னு சொல்லுவோம், அதாவது செகண்ட் வேர்பு. அந்த செகண்ட் வேர்பு தான் நம்ம இங்கே மாற்றணும், அதாவது ஏட். ஈட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் அது ஏட். அடுத்தது plural ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா வி, தே, யூ, ராஜா அண்ட் ரவி, இதுக்கும் அதே மாதிரி தான் வெர்பின் என்னது பாஸ்ட் ஃபார்ம், அதுக்கும் ஏட்டு தான். இது சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம டென்ஸ் ஃபார்ம் என்ன ஃபாஸ்ட் ஃபார்ம் போட போகிறோம். அந்த பாஸ்ட் ஃபார்ம்ன்றது ஏட், அதாவது V2 செகண்ட். சரிங்களா, அது நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஈட்டு ஏட்டு, கோ வென்ட், கம் கேம், பிளே பிளேடு. ஸோ செகண்டாக வருது இல்லைன்னா அந்த செகண்டை தான் நம்ம இங்கே நம்ம ஆன்சராக கொண்டு வர போகிறோம். அவ்வளோ ரொம்ப ஈஸி, ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1 அதே மாதிரி ஈட்னு எடுத்துக்கிறேன். ஹீ அப்படின்றது சிங்குலர் ஃபார்மா, அது எந்த சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரல் ஃபார்ம் இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணோம், வேர்பை பாஸ்ட் ஃபார்மாக நம்ம மாற்றி எழுதணும். ஈட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் ஏட், அவ்வளோதான். ஈ ஏட் an apple. செகண்ட் ஒன் பாருங்க, ஷீ அப்படின்றது ப்ரொனவுனில் கொடுத்துருக்காங்க, இது சிங்குலர் ஃபார்ம். இங்கே ஈட்டுடைய பாஸ்ட் ஃபார்ம், அவ்வளோதான். நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க, ஈட் வேர்பினுடைய பாஸ்ட் ஃபார்ம், அதாவது V2 நம்ம சொல்லுவோம். அந்த செகண்ட் வேர்பை கொண்டு நம்ம ரைட் பண்ண போகிறோம், அதாவது ஏட் an orange and eat ate banana. இங்கே ஏட்ன்றது என்னது, ஈட்டுடைய பாஸ்ட் ஃபார்ம். அண்ட் ராஜா ஏட், ஈட்டுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஃப்ரூட். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆப்ஜெக்ட் நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த ரைட் பண்றதும் எதை கொண்டு இருக்கணும், இந்த வேர்பை கொண்டு அமையணும். சரிங்களா, இது முடிஞ்சது. அடுத்து பாருங்க, இந்த ப்ளூரல் ஃபார்ம்ல நான் பண்ணிருக்கேன் பாருங்க, வி ஏட். இங்க ஏட் என்ன பண்ணிருக்கோம், நம்ம சொல்லிருக்க மாதிரி ப்ளூரல் ஃபார்முக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஈட் வேர்பின் பாஸ்ட் ஃபார்ம், இதுக்கும் ஃபாஸ்ட் தான், அதாவது V2 செகண்ட் வேர்பு ஏட். அப்ப we ate an apple. next they ate an orange. இங்க என்னது ate ஆனா eat உடைய past form. next you ate banana. ate என்ன மாத்திருக்கோம், eat உடைய past form. ராஜா and ரவி plural form. இந்த eat உடைய past form என்னது ate. so இதுதான் நமக்கு plural form. next பார்த்தா third ஒன்னு I form. இந்த I என்னன்னா eat உடைய past form. எல்லாத்துக்குமே இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படினாவே நாம வெர்ப் இருக்கு இல்லையா, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் நம்ம செகண்ட் சொல்லும் இல்லையா, அந்த செகண்ட் வெர்ப் மட்டும் நீங்க போட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணா பிழை இல்லாம நம்ம எழுத முடியும். பிழை இல்லாம பேசுறதும் பேசலாம். இதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்ன பண்ணணும், நீங்க இந்த பாஸ்ட் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை கொண்டு வேர்பு சிங்குலர் இருந்தாலும் சரி வேர்பு ப்ளூரலாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே சேம் தான். அந்த வேர்பை கொண்டு நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். சரிங்களா, ரொம்ப ஈஸி தான். திரும்ப சொல்றேன் பாருங்க, பாஸ்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது என்னது, சிங்குலராக இருந்தாலும் சரி சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்டுள்ள வேர்புடைய பாஸ்ட் ஃபார்ம் மட்டும் எடுத்து எழுதி சென்டென்ஸ் மேக் பண்ணோம்னா ஈஸியாக ஒரு சென்டென்ஸ் தப்பு இல்லாமல் ரைட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ நீங்கள் மேலும் நிறைய ஒரு வேர்பை எடுத்து அந்த வேர்புக்குரிய
டென்சஸ் அந்த வேர்புக்குரிய சென்டென்சஸ் வந்து சரியான முறையில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாஸ்ட் டென்ஸை வந்து ஈஸியாக நீங்கள் எழுத முடியும், ஸ்போக்கனும் பேச முடியும். சரிங்களா? ஸோ இதை செய்யுங்க. தேங்க்யூ.